ஹாய்ங்க. இந்த காலையில் எந்திரிச்ச உடனே யூடியூபையும் இன்ஸ்டாகிராமையும் திறந்தாலே ஒரே இந்த ரீல்ஸு இந்த ஷார்ட்ஸ் தாங்க. எலெக்ஷன் வந்தாலும் வந்துருச்சு. யார் பார்த்தாலும் சொல்லுவாங்கள்ல, எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹாரி. யார் பார்த்தாலும் இதே தாங்க. யாராவது ஒரு அரசியல்வாதியை அவங்க நியூஸில் பேசினதை போட வேண்டியது, அதை மீம் பண்ண வேண்டியது, இல்லை ட்ரோல் பண்ண வேண்டியது, இல்லை அதை பற்றி நான் கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னானி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது. வேணாங்க. அரசியல்வாதிங்க தான் அவனுக்கு ஓட்டு போடுங்க, அவனுக்கு ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, அவன் இப்படி பண்ணான், நான் இப்படி பண்ணுறேன், இதே தான் ப்ரோ நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓட்டுக்காக மற்றவனை குறை சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், லைக்குக்காக, ஷேருக்காக, வியூக்காக நாமளும் அவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? பேசிக்கலி நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல். ஆனால் ஒன்றுங்க, எனக்கு தெரிஞ்ச வரலையும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடராலையும் தனி ஆளாக நின்று ஒரே நாளில் எந்த சேஞ்சையும் கொண்டு வர முடியாதுங்க. அதுக்கு அந்த பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் நினச்சா நடக்காது, நம்மளும் நினைக்கணுங்க. அன்றைக்கி போனோமா, ஒரு நாள் ஓட்டு போட்டு வந்தோமா, ஹாப்பியாக அன்றைக்கி ஹாலிடேன்னு சொல்லி வீட்டில் ஏசியை போட்டுக்கிட்டு நல்லா ஃபுல்லாக பிரியாணின்னு கட்டிட்டு படுத்து தூங்குறது, அப்புறம் டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லை ப்ரைம் வீடியோலையோ ஒரு படத்தை பார்க்க வேண்டியது, இதோடு நம்ம வேலை முடிஞ்சுதுன்னு நினச்சிக்கிறோம். இல்லைங்க, ஆஸ் அ சிட்டிசன் நம்மளுக்கும் சில டியூட்டிஸ் இருக்குது. ரோட்டில் போகிறீங்களா, பக்கத்தில் இருக்கிறவன் போகிறவனை கூட கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ப்ரோ. டிராஃபிக்கில் போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு அடித்து பிடிச்சி முன்னாடி போய் இப்படி போய் அப்படி போய் அங்கே சிக்னல் போட்டிருக்கா போடலையா எதையும் பார்க்கறதில்ல. இண்டிகேட்டர்னு வண்டியில் ஒன்று கொடுத்துருக்கான், அதை யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இஷ்டத்துக்கு ரைட்டில் லெஃப்டில் போக வேண்டியது, லெஃப்டில் ரைட்டில் போக வேண்டியது, இதெல்லாம் ஒரு பொறுப்பான சிட்டிசன் பண்ணுறதே கிடையாது. ஃபஸ்ட்டு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், மற்றவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்காம இருப்போம். பப்ளிக் பிளேஸில் போனீங்கன்னா அதை அழுக்கு பண்ணாமல் நீட்டாக வச்சுப்போம். எப்படி உங்கள் வீட்டில் எப்படி நீட்டாக வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி தான். நம்ம டேக்ஸ் மணியில் தான் அது எல்லாமே வாங்குறாங்க. ஸோ அதையும் நம்ம நீட்டாக வச்சுப்போம். அப்புறம் ஒரு பொறுப்பான சிட்டிசனாக நம்ம இருக்கிற எல்லா லாஸ் அண்ட் ரூல்ஸையும் நம்ம அபைட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஜாப் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது கவர்மெண்ட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வாங்க, கொடுத்த டைமில் கரெக்டாக உங்கள் வேலையை முடிங்க, பிரைப் வாங்காதீங்க. இதெல்லாம் பண்ணாலே நம்ம ஒரு ப்ராப்பர் சிட்டிசன் தாங்க. இதை விட்டுட்டு சும்மா நம்ம ட்ரோல் பண்ணுறதுனாலையும் மீம் பண்ணுறதுனாலையும் யாருமே மாற போகிறது கிடையாது. யாருமே அதை பற்றி கண்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமும் கிடையாது. அவங்க இதையெல்லாம் தாண்டி தான் அரசியலுக்கே வந்திருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டா தான் அரசியலுக்கே வர முடியும், அரசியலை நிற்கணும்னா. ஸோ அதனால் நான் இந்த எந்த ஒரு அரசியல்வாதியையும் நான் சப்போர்ட்டும் பண்ணலை, அப்போஸும் பண்ணலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொறுப்பான சிட்டிசன்ஸாக நம்ம மற்றவங்கள கன்ஃபியூஸ் பண்ண வேணாமே. ஓகே, ஃப்ரீயாக விடுவோம். முடிஞ்சால் அவங்களால யார் யார் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க, என்னென்ன மக்களுக்கு சொன்னதை கொடுத்துருக்காங்க, இனிமேல் எப்படி கொடுப்பாங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க. சும்மா ட்ரோல் பண்ணுறது மீம் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். ஓகே, அது அவங்களே பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்கு வேண்டாம். அது நம்ம வேலை என்ன, நம்ம பொறுப்பாக இருப்போம், மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருப்போம். ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் ஓட்டை போடுங்க. ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு முக்கியமான கடமை. ஓட்டு போடாமல் நீங்கள் யாருமே யாரை பற்றியுமே, நம்ம எந்த பொலிட்டிக்கல் லீடரை பற்றியுமோ இல்லை கவர்மெண்ட்டை பற்றியுமோ தப்பாக பேசுறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. முதல்ல நம்ம கடமையை நம்ம செய்வோம், அதுக்கப்புறமா அவங்க கடமையை செய்யறதுக்கு தூண்டுவோம். ஓகேயா? ப்ளீஸ், யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் வெரி சாரி. தேங்க்யூ.